Hello friends, today we can discuss searching technique. Searching technique பார்த்தீங்கன்னா லிஸ்ட் டாப்பிக்கில் இருந்து ஒரு டாபிக். சர்ச்சிங் டெக்னிக்கோட டெஃபினிஷன் பார்க்கலாம். சர்ச்சிங் டெக்னிக் டேட்டா இஸ் ஒன் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ஃபீல்ட் ஆஃப் கம்ப்யூட்டிங் அண்ட் ஃபைண்ட் தி கிவன் லிஸ்ட். சர்ச்சிங் டெக்னிக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ஃபீல்ட் ஆஃப் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபைண்ட் தி கிவன் லிஸ்ட். நான் சொன்னல சர்ச்சிங் டெக்னிக்யூனா எந்த டாப்பிக்கில் வரும்னு லிஸ்ட்டு டாப்பிக்கில் வரும். தேர் ஆர் 2 types ஆஃப் சர்ச்சிங் டெக்னிக்யூ. ஒன்று பார்த்திங்கன்னா லீனியர் சர்ச், தென் பைனரி சர்ச். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம என்னென்னா லீனியர் சர்ச். தி லீனியர் சர்ச் இஸ் யூஸ்ட் டு சர்ச் the data item in the given site in a sequence manner. லீனியர் சர்ச் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை ஐட்டம் சர்ச் பண்ணுது. அது எப்படின்னா சீக்வன்ஸ் ஆர்டராக. சீக்வன்ஸ்னால் ஆர்டர், லீனியர் சர்ச்னா ஆர்டராக ஒரு எலமெண்ட்டு 5 4 3 2 1னா ஆர்டராக சர்ச் பண்ண அப்படின்னு சொல்லி லீனியர் சர்ச் சொல்கிறாங்க. It is a starting from first element linearly, that is called linear search. First element ஸ்டார்ட் பண்ணுறது linear search அப்படின்னு சொல்கிறாங்க. It is also called a sequential search அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா it is simple to programming coding. கோடிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு லீனியர் சர்ச் சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோக்ராமிங்லும் ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஆல் டேட்டா செட். ஆல் டேட்டா செட்டில் டேட்டா வேர்ஹவுஸ் அந்த மாதிரி எல்லா டேட்டாலையும் இந்த ஃபீல்டில் சூட்டபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லீனியர் சர்ச். தி டேட்டா நீட் நாட் டு பி ப்ரீஸ்டோர்டு. முன்னாடியே ப்ரீஸ்டோர்டு ஆகியிருக்காது, நம்ம தான் ஸ்டோர் பண்ணோம் லீனியர் சர்ச்சில். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா தி ஸ்பீட் ஆஃப் சர்ச் குரூப்ஸ் லீனியர்லி வித் தி நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இன் தி டேட்டா செட். இது எப்படி இருக்குன்னா ஸ்பீட் குரூப் ஆஃப் வித் நம்பர் ஆஃப் ஐட்டம் இருக்கிறதுனால ஸ்பீட் அதிகமாக இருக்குது டேட்டா செட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்ச்சிங் டெக்னிக்கில் உள்ள லீனியர் சர்ச்சோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 கொடுக்குறாங்க. தி ஐட்டம் ப்ரெசன்ட் இன் தி லிஸ்ட். இது ஃபஸ்ட்டு தி ஐட்டம் டேட்டாவில் ப்ரெசண்ட்டாக இருந்தால் என்னென்ன இருக்கும்? 3 இருக்குது. பெஸ்ட், வர்ஸ்ட், ஆவரேஜ். பெஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டினா ஈக்குவல் டு ஓ நோட்டேஷன் ஆஃப் 1. தென் வர்ஸ்ட் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டினா ஓ நோட்டேஷன் ஆஃப் n. தென் average case of time complexity equal to O notation of n divided by 2. நம்ம எப்பயுமே பார்த்துப்போம் ஷார்ட்டிங், பபிள் ஷார்ட்டிங் டெக்னிக்கு, பபிள் ஷார்ட்டு, டாப்பாலஜிக்கல் ஷார்ட்டு எல்லாமே பெஸ்ட் கேஸ், ஃபர்ஸ்ட் கேஸ், ஆவரேஜ் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி இருக்குன்னா சேமாக இருக்கும். பட் இந்த சர்ச்சிங் டெக்னிக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஓ நோட்டேஷன் ஆஃப் 1, ஃபர்ஸ்ட்டு ஓ நோட்டேஷன் ஆஃப் n, தென் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஓன் நோட்டேஷன் ஆஃப் n divided by 2. அதனால தான் நான் போன வீடியோலேயே சொல்லிப்பேன் இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியை டாபிக் பார்த்து படிங்க அப்படின்னு. தென் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டியில் 2 இருக்குன்னு சொன்னால், ஒன்று ஐட்டம் ப்ரெசண்ட்டாக இருந்தால் என்ன இருக்கும், ஐட்டம் ப்ரெசண்ட் இல்லைன்னா பார்த்துக்கோங்க. தி பெஸ்ட், வர்ஸ்ட், ஆவரேஜில் எல்லாமே சேமாக இருக்குது. பெஸ்ட் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஐட்டம் ப்ரெசண்ட்டாக இல்லைன்னா ஓன் நோட்டேஷன் ஆஃப் n, வர்ஸ்ட் கேஸ்லேயும் ஓன் நோட்டேஷன் ஆஃப் n, ஆவரேஜ் கேஸ்லேயும் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஓன் நோட்டேஷன் ஆஃப் n. இப்போது லீனியர் சர்ச்சில் எக்ஸாம்பிள் சம் நம்ம சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணுறது, இதை வச்சு தான் ப்ரோக்ராமிங்லும் இந்த சம்மை யூஸ் பண்ணுறாங்க. சால்வ் பண்ணலாமா? கொஷின் ரீட் பண்ணலாம். டு ஃபைண்ட் தி 50 ஃப்ரம் தி கிவன் லிஸ்ட்டு. கொடுத்துக்கிற லிஸ்ட்டில் 15 நம்பர் எங்கே யூஸ் ஆகிருக்கு, யூஸிங் லீனியர் சர்ச்சை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? யூஸ் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிற எலமெண்ட் எல்லாம் எழுதிக்கலாமா? 56 84 12 31 50
98. தென் இது எப்படின்னா லீனியர் சர்ச்சுக்கு பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம லிஸ்டர் பண்ணி நிற்கும் போது எத்தனை எலமெண்ட் இருக்குது? 1 2 3 4 5 6 எலமெண்ட் இருக்கிறதுனால 6 பாக்ஸஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 ஸ்டெப் எத்தனை ஸ்டெப்பில் சால்வ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். தென் லிஸ்ட் அந்த ஐட்டம் லிஸ்ட் பண்ணலாம் இதில். தென் ரிசல்ட் நம்மளை என்ன பண்ணி சொல்லிக்கிறாங்க? 50 என்ற ரிசல்ட்டை கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. ஸ்டெப் 1 பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட்டாலே எல்லா ஐட்டமும் எழுதிடணும். 84 12 31 50 98. எப்பயுமே ஃபஸ்ட்டு எலமெண்ட்லேருந்து போவோமா? ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணலாமா? நம்மளுக்கு 50ன்ற எலமெண்ட்டை கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம எதோட கம்பேர் பண்ணோம்? 56. இது ரெண்டு ஈக்குவலாக்கா? நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய நம்பரா? இல்லை. அப்போ என்ன பண்ணிடணும்? நோ. அதோட கிரேட்டர் தான் இருக்கு. ஈக்குவலாக இருந்தால் தான் எஸ். மற்றபடி லெஸ் தென்னாக இருந்தாலோ கிரேட்டர் தென்னாக இருந்தாலோ என்ன வரும்? நோ அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணோம். தென் செகண்ட் எலமெண்ட்டு செகண்ட் ஸ்டெப்பில் சால்வ் பண்ணலாம். 56 84 12 31 50 98. 56 ஷார்ட்டட் பண்ணியாச்சு. தென் 84 பார்க்கலாம். 84 50 நம்மளோட எலமெண்ட் 50. 84 லார்ஜர், அதனால் கிரேட்டர் தென் போட்டோம். இது ஈக்குவல் இல்லை, அப்போது நோ. ரிசல்ட் நோ. தென் அகெயின் தேர்ட் ஸ்டெப் லிஸ்ட் தி எலமெண்ட் 56 84 12 31 50 98. தென் தேர்ட் எலமெண்ட் 12 மினிமமா? அப்போ லெஸ் தென் ஆர் 50. ஆனால் ஈக்குவலாக இல்லை, அப்போ என்ன வரும்? நோ அப்படின்னு தான் நம்ம ரிசல்ட் எழுதணும். தென் அகைன் ஸ்டெப் 4 லிஸ்ட் பண்ணிக்கோங்க எலமெண்ட்டை. 56 84 12 31 50 98. தென் ஸ்டெப் 4ல் ஃபோர்த் எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணலாம். ஃபோர்த் எலமெண்ட் 31. 31 ஸ்மால், அதனால் லெஸ் தென். இது ஈக்குவலும் இல்லை, அதனால் என்ன பண்ணலாம்? நோ. தென் ஸ்டெப் அகைன் 5 எலமெண்ட் 56 84 12 31 50 தென் 98. தென் ஃபிஃப்த் எலமெண்ட் என்ன? 50. அப்போ நம்ம கண்டுபிடிச்சு ஃபைண்ட் பண்ண வேண்டிய எலமெண்ட் 50. அப்போ ஈக்குவல் டு என்ன வரும்? எஸ் அப்படின்னு வரும். உங்களுக்கு வேண்டியன்னா இந்த லைனோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். அகைன் இல்லைன்னா அடுத்து எத்தனை எலமெண்ட் கொடுத்துறாங்களோ அது வரைக்கும் கூட நீங்கள் ரிசல்ட்டை லிஸ்ட்டு கண்டுபிடிச்சினே வரலாம். நம்ம ஸ்டெப் 6 வரைக்கும் கண்டுபிடிக்கலாம். 56 84 12 31 50 98. எப்படி இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். எலமெண்ட் இருக்கிறதுனால ஸ்பேஸ்க்காக நம்ம இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணிக்கலாம். 98 greater than or equal 50 no. நம்ம என்ன பண்ணிட்டோம்? the element 50 find out successfully. find பண்ணிட்டோமா? then example 2 பார்க்கலாம். To search the element 31 in the given array list. ஓகேங்களா? கண்டுபிடிக்கலாமா? பாக்ஸஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஸ்டெப்ஸ், தென் எலமெண்ட்டுக்காக லிஸ்ட் ஒரு பாக்ஸ், தென் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ரிசல்ட். ஸ்டெப் 1 கண்டுபிடிச்சிடலாமா? எலமெண்ட் ஆர்டரை எழுதிக்கலாமா? கொடுத்துக்கிற ஆர்டரில் 10 51 21 18 4 31 13 15. ஸ்டெப் 1ல் ஃபஸ்ட் எலமெண்ட்டை நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். நம்ம சர்ச் பண்ண வேண்டிய எலமெண்ட் 31. நம்ம ஃபைண்ட் பண்ணுறது 10. அப்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு
31. அப்போ நம்மளோட ரிசல்ட் என்ன? லெஸ் தென்னாலும் 0 தான். அப்போ நோ. தென் அகைன் ஸ்டெப் 2, காப்பி தி எலமெண்ட் இன் லிஸ்ட் 10, 51, 21, 18, 4, 31, 13, 15. செகண்ட் ஸ்டெப்பில் செகண்ட் எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணலாம். செகண்ட் எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 51. இது பார்த்தீங்கன்னா 31ஓட கிரேட்டர் தென் 31 ஈக்குவல் டு நோ. ஏன்னா ஈக்குவல் வந்தால் தான் என்ன வரும்? எஸ் வரும். அகைன் ஸ்டெப் 3, காப்பி தி எலமெண்ட் 10, 51, 21, 18, 4, 31, 13, 15. ஸ்டெப் 3ல் நம்ம தேர்ட் எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணலாம். தேர்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 21. இது வந்து பார்த்திங்கன்னா 31 விட லெஸ் தென், அதனால் வந்து நோ. கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் நம்ம ஃபைண்ட் பண்ண எலமெண்ட் நோ அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடணும். ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் எஸ். ஓகேங்களா? அகைன் ஸ்டெப் 4, காப்பி தி எலமெண்ட் இன் லிஸ்ட் 10, 51, 21, 18, 4, 31, 13, 15. தென் ஸ்டெப் 4ல் எலமெண்ட் 4 ஃபைண்ட் பண்ணுறோம். 18 வந்து 31ஓட லெஸ் தென். அப்போ என்ன கண்ண முடியுன்னு நோ அப்படின்னு போட்டுடலாம். அகைன் ஸ்டெப் 5க்கு போகலாமா? 10, 51, 21, 18, 4, 31, 13, 15. நம்ம ஃபைண்ட் பண்ண போகிற எலமெண்ட் 4 வந்து 31ஓட லெஸ் தென். அப்போது லெஸ் தென் 31 ஈக்குவல் டு நோ. அகைன் ஸ்டெப் 6, காப்பி தி எலமெண்ட் 10, 51, 21, 18, 4, 31, 13, 15. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணுற எலமெண்ட் 6th 31. நம்ம ஃபைண்ட் பண்ண போகிற எலமெண்ட் 31. அப்போ நம்மளுக்கு கிடச்சிச்சா? இப்போ இங்கே என்ன வரும்? எஸ் அப்படின்னு போட்டலாம். ஏன்னா ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருந்தால் என்ன பண்ணணும்? எஸ் பண்ணணும். நீங்கள் முடிஞ்சால் இந்த ஸ்டெப்போடு நிறுத்திக்கலாம். இல்லைன்னா கூட இந்த 2 13, 15 எலமெண்ட்டை ஃபைண்டு கூட பண்ணலாம். நான் இதோட நிறுத்திடுறேன். இந்த இதை தி எலமெண்ட் 31 ஃபைண்ட் அவுட் சக்ஸஸ்ஃபுல்லி. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட். ஒரு லிஸ்ட் ஸ்டெப்பை பாக்ஸஸ் பண்ணுறோம், லிஸ்ட்டை ஃபைண்ட் பண்ணுறோம், ஒவ்வொரு எலமெண்ட்டாக பாக்ஸஸ் பண்ணி கண்ணை மூடி லெஸ் தென் கிரேட்டர் தென் வந்தால் கண்ணை மூடி நோன் போட்டுருங்க. ஈக்குவலாக இருந்தால் மட்டும் எஸ் போட்டுருங்க. கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதோட நிறுத்திக்கோங்க. உங்களுக்கு ஸ்டெப்ஸ் தேவை, எனக்கு மார்க் தேவை அப்படின்னா மிச்சம் இருக்கிற எலமெண்ட்டையும் நீங்கள் ஸ்டெப்பு 7, 8, 9 அப்படின்னு போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி காமிங்க, எஸ்ஸா நோவா அப்படின்னு. ஓகேங்களா? சில நேரத்தில் 2 எலமெண்ட்டை சர்ச் பண்ணணும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தென் ஸ்டெப் 3, எக்ஸாம்பிள் 3 பார்க்கலாம். டு ஃபைண்ட் தி எலமெண்ட் 8 இன் தி கிவன் அரே லிஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா 80 அப்படின்ற எலமெண்ட்டை கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிடலாமா? சொல்யூஷன் பாக்ஸஸ் க்ரியேட் பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு பாக்ஸஸில் ஸ்டெப்ஸ், தென் எலமெண்ட்டுக்காக லிஸ்ட், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற ரிசல்ட். இப்போ இதில் ஒன்று நம்ம புதுசாக கற்றுக்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் என்னென்னு கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ ஸ்டெப் 1, லிஸ்ட்டில் காப்பி பண்ணிக்கலாமா எலமெண்ட்டை? 12, 51, 26, 43, 61, 75, 87. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80. கண்டுபிடிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு எலமெண்ட் என்ன? 12 வந்து 80 விட மினிமம். 12 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 80. இப்போ கண்ணு மூடின்னு நோ போட்டுடலாமா? தென் ஸ்டெப் 2ல் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாமா எலமெண்ட்டை? 12, 15, 26, 43, 61, 75, 87. ஸ்டெப் 2ல் அகைன் 15 எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணலாம். 15 80யோட மேட்ச் ஆகலை. அப்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 80 யூஸ் நோ. தென் ஸ்டெப் 3ல் 80 இருக்கான்னு ஃபைண்ட் பண்ணலாமா? எலமெண்ட் எழுதிக்கோங்க. 12,
15, 26, 43, 61, 75, 87. Then third element பார்த்தீங்கன்னா 26. அப்போது 80யோட மேட்ச் ஆகல. 26 less than 80 gives no. Then 4. Copy the element 12, 15, 26, 43, 61, 75, 87. Fourth element பார்த்தீங்கன்னா 43. 43 less than 80 gives no. Then fifth step, copy the element 12, 15, 26, 43, 61, 75, 87. Then fifth element 61 less than 80 equal to no. Then sixth step 12, 15, 26, 43, 61, 75, 87. Again step 6ல sixth element 75 less than 80 gives no. Then last element step 7, copy the element 12, 15, 26, 43, 61, 75, 87. 87 பார்த்தீங்கன்னா 80 விட greater than. அப்போ 87 greater than 80 equal to no. நீங்கள் ஒன்று பார்த்தீங்களா, நம்ம எல்லா எலமெண்ட்டையும் லிஸ்ட் பண்ணி ஃபைன் பண்ணிட்டோம். ஆனால் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய எலமெண்ட் 80 நம்மளால் ஃபைன் பண்ண முடியல. அப்போ நம்ம கடைசியாக என்ன ஆனால் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைச்சிச்சின்னா விட்டுடலாம். இந்த எக்ஸாம் 2ல் பார்த்த மாதிரி கிடைச்சிச்சின்னா இந்த ஸ்டெப்போடு நிறுத்திடலாம். நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா கிடைக்கல. அப்போ என்ன எழுதணும்னா தி எலமெண்ட் 80 இஸ் நாட் ஃபவுண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. கிடைக்கிற வரைக்கும் நம்ம லிஸ்ட்டை சர்ச் பண்ணி காமிச்சிட்டே இருக்கணும். அப்படி கிடைக்கலன்னா எல்லா எலமெண்ட்டையும் நம்மளுக்கு லெஸ் தென்னா கிரேட்டர் தென்னா எதனால் அது இதாகல அப்படின்னு இந்த மாதிரி ரிசல்ட் போட்டு காமிச்சு எஸ் ஆர் நோ எழுதணும். ஓகேங்களா, ஒரு ரிவிஷன் பண்ணிடலாமா? இன்னைக்கு பார்த்த டாபிக் சர்ச்சிங் டெக்னிக்கோட டாபிக் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் டாப்பிக்லேருந்து வந்துச்சு. சர்ச்சிங் டெக்னிக்கு டேட்டா இஸ் ஒன் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ஃபீல்ட் ஆஃப் கம்ப்யூட்டிங் அண்ட் ஃபைண்ட் தி கிவன் லிஸ்ட்டு. ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்கன்னா அதில் ஒரு எலமெண்ட்டை கண்டுபிடிக்கணும் நம்ம. தேர் ஆர் 2 types ஆஃப் சர்ச்சிங் டெக்னிக்கு, லீனியர் சர்ச், பைனியர் சர்ச். லீனியர் சர்ச்சை பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா ஐட்டம் சீக்வன்ஸ் மேனராக இருக்கும். அதை சர்ச் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ண என்ன எலமெண்ட்டுன்னு. இது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட்லேருந்து லீனியராக ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீக்வன்சியல் சர்ச். அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் டு ப்ரோக்ராமிங் கோட். ப்ரோக்ராம் பண்ணும்போது இந்த எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் போட்டதுனால அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டேட்டா ஸ்ட்ரக்சரில் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும், லேர்ன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும், ப்ரோக்ராமிங்கிலும் ஈஸியாக இருக்கும், அப்படி சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஆல் டேட்டா செட், எல்லா டேட்டா செட்டுக்கும், எக்ஸாம்பிள் டேட்டா வேரஸ் எக்ஸெட்ரா. தென் டேட்டா நீடட் நாட் டு பி ப்ரீ ஸ்டோர்டு, முன்னாடியே டேட்டா ஸ்டோர் பண்ணல அப்படின்னு இந்த டாப்பிக்கில் சொல்கிறாங்க. டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா தி ஸ்பீட் ஆஃப் சர்ச் குரூப்ஸ் லீனியர்லி வித் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கிறதுனால இந்த ஸ்பீட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் டைம் காம்ப்ளெக்சிட்டி பண்ணால் 2 இருக்குது. ஐட்டம் ப்ரெசன்ட் இருந்தால் எப்படி இருக்கோ, ஐட்டம் நாட் ப்ரெசன்ட் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஐட்டம் ப்ரெசண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. பெஸ்ட், worst, ஆவரேஜ். நீங்கள் பாருங்கள், இதில் எப்பயுமே நம்மளோட பெஸ்ட் worst கேஸ் எப்படி இருக்கும், ஆன்சர் ஈக்குவலாக இருக்கும். பட் இதில் எப்படி இருக்குது, ஐட்டம் ப்ரெசண்ட்டாக இருந்தால் பெஸ்ட்டில் ஓன் நோட்டேஷன் ஆஃப் 1, worstல ஓன் நோட்டேஷன் ஆஃப் n, ஆவரேஜில் ஓன் நோட்டேஷன் ஆஃப் n டிவைடட் பை 2. அதுக்கு தான் நான் எந்த டாபிக் எதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஈக்குவலாக இருக்கா. சில நேரத்தில் பெஸ்ட்டு ஆவரேஜும் ஒன்றா இருக்கும், worst வேறு மாதிரி இருக்கும்.
ஓகேங்களா. ஓன் நோட்டேஷன் ஆஃப் n வந்துட்டு இங்கே ஓன் நோட்டேஷன் ஆஃப் 1 வரவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் டைம் காம்ப்ளெக்சிட்டியை பார்த்து படிங்க. மற்றபடி இந்த பெஸ்ட் ஒஸ்ட் கேஸ் ஆவரேஜ் கேஸ் வந்து நார்மல் தான். இதை ப்ரெசண்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும்னா அன்னிக்குள்ள அந்த மாதிரி ஓன் நோட்டேஷன் ஆஃப் n 1 n/2 அப்படின்னு டிஃப்ரெண்ட்டில் இருக்குது. பட் ஐட்டம் நாட் ப்ரெசன்ட் இல்லைனா சேமாக இருக்குது பாருங்கள். ஓ நோட்டேஷன் ஆஃப் n, ஓ நோட்டேஷன் ஆஃப் n, ஓ நோட்டேஷன் ஆஃப் n, மூணுத்துலேயும் பேஸ்ட் வாஸ்ட் ஆவரேஜில் மூணுத்துலேயும் ஓ நோட்டேஷன் ஆஃப் n இருக்குது. இதை வந்து எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். தியரியை பார்த்து முடிச்சிட்டோம். எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் தி 50 ஃப்ரம் தி கிவன் லிஸ்ட்டு. ஒரு கிவன் லிஸ்ட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் 15 நம்பரை லீனியர் சர்ச் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். லீனியர் சர்ச்சில் பாக்ஸஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு லிஸ்ட்டில் அழகாக தெரியணுன்றதுனால நான் பாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டெப்ஸுக்குன்னு ஒரு வெர்டிக்கல் காலம் கொடுத்துருக்கேன். தென் வந்து லிஸ்ட்டுக்கு ஒரு ரோ அண்ட் காலம் கொடுத்துருக்கேன். ரிசல்ட்டுக்கு ரோ அண்ட் காலம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எல்லா லிஸ்ட்டில் எல்லா எலமெண்ட்டும் ஃபைன் பண்ணிட்டேன். நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய எலமெண்ட் என்ன 50. ஆனால் நான் ஃபஸ்ட்டோட எலமெண்ட்னா 56. அப்போது அதிகமாக இருந்தால் கிரேட்டர் தென், கம்மியாக இருந்தால் லெஸ் தென் போட்டு, கிரேட்டர் தென் லெஸ் தென் வந்தால் கண்ணை மூடிட்டு நோன் போட்டுருங்க. ஈக்குவல் வந்தால் எஸ் அப்படின்னு போடுங்க. அப்போ நம்ம இப்போ ஒரு 18 இப்போ நம்ம பார்த்தோம்ல ஸ்டெப் எக்ஸாம்பிள் 3ல் அவங்க கொடுத்துக்கிற நம்பர் அந்த லிஸ்ட்டிலே இல்லைன்னா என்ன பண்ணுறீங்கன்னா கடைசி எத்தனை எலமெண்ட் கொடுத்துறாங்களோ அதை வரைக்கும் ஃபைன் பண்ணிட்டு கடைசியாக நாட் ஃபவுண்டட் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா. நாட் ஃபவுண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஏன்னா நம்ம லிஸ்ட் பண்ணி காமிச்சிட்டோம். அவங்க கொடுத்த எலமெண்ட் இல்லை. ஆனால் நம்ம நாட் ஃபவுண்ட் எலமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு கொடுத்தோம். ஏன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சர்ச் பண்ணிட்டோம். அதனால் சக்ஸஸ்ஃபுல்லின்னு போட்டுக்கோங்க. தென் செகண்ட் எக்ஸாம்பிளும் ஆஸ் வெல் அஸ் அதே தான். உங்களால் ஆன்சர் இங்கே பாருங்கள். நான் வந்து 13லேயே முடிஞ்சிச்சு. ஆனால் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு எலமெண்ட் இருக்குது. உங்களுக்கு எலமெண்ட் வந்துடுச்சுன்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாயிண்ட்ஸ் வேணால் சில நேரத்தில் எல்லா எலமெண்ட்டும் பண்ணுங்கள். சில நேரத்தில் அந்த எலமெண்ட்டே இல்லைன்னா என்ன பண்ணணும்னா எல்லா எலமெண்ட்டையும் நீங்கள் லிஸ்ட் பண்ணி கண்டிப்பாக காமிச்சாகணும். உங்களுக்கு தெரியும் அந்த லிஸ்ட்டை பார்த்தாலே நாங்கள் கொடுத்துக்கிற எலமெண்ட் 80 இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் ரூல்ஸ் என்னென்னா இது சால்வ் பண்ணி காமிக்கணும். ஃபஸ்ட்டு டு கடைசி வரைக்கும் எல்லா எலமெண்ட்டையும் நீங்கள் லிஸ்ட் அவுட் லெஸ் தென்னா, கிரேட்டர் தென்னா, லெஸ் தென்னா, கிரேட்டர் தென்னா. இல்லை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறது என்னென்னா லெஸ் தென் கிரேட்டர் தென்னா கண்ணு மூடி நோன் போட்டுருங்க. ஈக்குவல் வந்தால் மட்டும் எஸ் போடுங்க. உங்களுக்கு லிஸ்ட்டு பார்த்தாலே தெரியும் அந்த எலமெண்ட் இல்லைன்னு. பட் இருந்தாலும் ஃபைன் பற்றி நாட் ஃபவுண்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு நீங்கள் எழுதணும். ஓகேங்களா. சர்ச்சிங் டெக்னிக்கு பார்த்தோம். 2 டைப்ஸ் இருக்குது. லீனியர் சர்ச், பைனரி சர்ச். அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம். அதில் நெக்ஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம். அதில் ஐட்டம் ப்ரெசன்ட்டு நாட் ப்ரெசன்ட் பார்த்தோம். எக்ஸாம்பிள் 1, தென் எக்ஸாம்பிள் 2, தென் எக்ஸாம்பிள் 3. உங்களுக்கு இந்த சம் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.